ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 75 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 6 வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு 6 வெங்காயம் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேங்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரு 4 பதை எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ சேர்க்க வேண்டாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஸ்மெல் போடணும். அதுக்கப்புறம் தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. மல்லி இருந்தால் மல்லி சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட மல்லி இல்லைனால நான் மல்லி சேர்க்கலை. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சமாக மட்டன் மசாலா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போயிடணும். இது போனதுக்கப்புறமா மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் நல்லா அந்த மசாலாவே மிக்ஸ் ஆகிடணும். ஏற்கனவே வந்து நாங்கள் இது சிக்கனில் செஞ்சுருக்கேன். அதோட லிங்க் நான் வந்து கொடுக்குறேன். நீங்கள் காய் சேர்த்தாலும் சேர்க்கலாம். நான் உருளைக்கிழங்கு பட்டாணி சேர்க்குறேன். இல்லைனா சேர்க்காமையும் செய்யலாம். இருக்கனால நான் சேர்த்துக்கிறேன். நல்லா அதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் எங்கள் தேங்காய் அரைச்சி வச்சோம்ல, அது எல்லாமே சேர்த்துக்கோங்க. கூடவே தேங்காய் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து 1/2 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் பத்தலை, ஸோ உப்பு நான் சேர்த்துக்கிறேன். மட்டன் வேகிற அளவு நான் விசில் வச்சுக்கிறேன். நான் 5 விசில் வச்சுக்கிறேன். நல்லா எனக்கு குழைவாக வேகணும்னால 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் திறந்து பார்க்குறேன். மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கும். 5 விசிலில் வேகலை அப்படின்னா இன்னும் 2 விசில், 1 விசில் விட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஸ்டைலில் மட்டன் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.